அனைவருக்கும் வணக்கம். வேர்ல்டு சித்திரகுப்தர் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாள் இனிதாய் அமைய ஸ்ரீ சித்திரகுப்தரை பிரார்த்திக்கின்றோம். எதிலும் துல்லியமாக செயல்படும் துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாத உங்களுடைய பலன் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி பார்த்தீங்கன்னா, சூரியன் 7ல் இருப்பதால் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தி புதிய இந்த வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொள்வீர்கள். வெளி வட்டாரத்தில் மதிப்புகள் உயரும். செவ்வாய் 5ல் இருப்பதால் புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். சித்திரை 9 முதல் செவ்வாய் 6ல் இருப்பதால் வர்க்கம் தொடர்பான அந்த பணிகளில் சற்று நீங்கள் சிந்தித்து செயல்படணும். எளிமையான செயல்கள் கூட தாமதமாகி உங்களுக்கு நிறைவேறும், ஆனால் கண்டிப்பாக அது நடக்கும். புதன் 6ல் இருப்பதால் கலை சார்ந்த துறையில் புதுமையான அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாகும். சித்திரை 23 முதல் புதன் 7ல் இருப்பதால் வாழ்க்கை துணிவரினுடைய அந்த வழியில் ஒத்துழைப்பு உங்களுக்கு ஏற்படும். சுக்கிரன் 6ல் இருப்பதால் உத்தியோக பணிகளில் சில மாற்றங்கள் உண்டாகும். சித்திரை 12, அதாவது தமிழ் மாதம் சித்திரை 12 முதல் சுக்கிரன் 7ல் இருப்பதால் மனதளவில் நேர்மறையான சிந்தனைகள் பிறக்கும். நட்பு வட்டம் விரிவடையும். குரு 7ல் இருப்பதால் சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். சித்திரை 18 முதல் குரு 8ல் இருப்பதால் கடன் சார்ந்த நெருக்கடிகள் எல்லாமே குறையும். சனி 5ல் இருப்பதால் கற்பனைகளை விட காரியங்களில் ஈடுபடுவது மேன்மையை ஏற்படுத்தும். ராகு 6ல் இருப்பதால் மனதில் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் கொஞ்சம் சற்று அதிகரிக்கும். கேது 12ல் இருப்பதால் வாகன பயணத்தில் கவனம் வேண்டும். வழிபாடு அலர்மேல் மங்கை தாயாரை வழிபட செல்வ வளம் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும்.